ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா நம்ம தேடி வந்த சிக்கன் கடையை காணோம். ரொம்ப கவலையா இருக்கு. நாளைக்கு வீடியோல சந்திப்போம். பாய். ஓ பாய். பன்னிக்கால் சூப்பர் அடி. நான் இர்ஃபானே தனியா உட்காந்துருக்கேன். அதான் நான் தான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன்ல பாய். அதுல வந்து பன்னிக்கறியை சாப்பிடு, பன்னி கிரேவி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி வந்து சாவ நிக்கிறாங்க பையனை போட்டுக்கிட்டு. ஒரு சைவ ஃபுட் ரிவ்யூ பண்ற ரிவ்யூவருக்கு நீ பீஃப் கபாப் எப்படி செய்யறது, சிக்கன் சவர்மா எப்படி செய்யறதுன்னு சொல்லி குத்தி காமிச்சு பேசுனே. அப்ப அவருக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். உனக்கு வந்த ரத்தம், அவருக்கு வந்த தக்காளி சட்னியா? நீ அவருக்கு கமெண்ட் பண்ணல. அவர் ஒரு சைவ ஃபுட் ரிவ்யூவர். அவருக்கு போய் என்ன செய்யற, சிக்கனு பீஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ற. அவருடைய மனசு எவ்வளவு பாதிப்புக்குள்ளா இருக்கும். அதே போலதான் நம்ம பன்றிக்கறி சாப்பிட மாட்டோம். அல்லாஹ் நமக்கு அதை ஹராமாக்கி இருக்கான். அப்ப அதை சொல்லும் போது உனக்கு எவ்வளவு பாதிப்பு உண்டாச்சோ அதே பாதிப்பு தான் அவருக்கு உண்டாயிருக்கும். இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உன்னுடைய கையாலும் நாவாலும் பிறருக்கு தீங்கிழைக்காதவனே உண்மையான முஸ்லீம்னு சொல்றாங்க. ஆமா பாய், பண்ணது தப்புதான். அல்லாதான் என்னை மன்னிக்கணும்.